போதையால் சீரழிந்த நடிகர் ஸ்ரீகாந்த் எப்படி வரவேண்டிய நடிகர் பிரபலம் ஆதங்கம் இணையதளத்தில் வைரலாகும் பரபரப்பு செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் வழக்கில் கைதான செய்தி தான் தலைப்பில் இடம்பெற்று வருகிறது. ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக அடுத்தடுத்து வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தனக்கென ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தவர் தான் ஸ்ரீகாந்த் அவர்கள். இப்படி போதையால் அழிந்து விட்டாரே என பிரபலம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறாங்க. வசீகரமான நடிகர் ஸ்ரீகாந்த் நடித்த முதல் திரைப்படம் ரோஜா கூட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களுமே ஸ்ரீகாந்தின் வெற்றிக்கு வழிவகுத்தது. முதல் படத்திலேயே வெற்றியை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மனச்செல்லாம், பார்த்திபன் கனவு, போஸ், பூ, உயிர் போன்ற அடுத்தடுத்து வெற்றி படத்தில் நடித்தார். நடிகை சினேகாவிற்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி பக்காவாக இருந்ததால் பல படங்களில் இருவருக்குமே ஜோடி சேர்ந்து நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க இருவருமே காதலிப்பது கூட செய்திகள் பரவி வந்தது. பெண்கள் மனம் கவர்ந்த காதல் மன்னனாக வலம் வந்த ஸ்ரீகாந்த் ஜூட் படத்தின் அதிரடியாக ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தாங்க. ஆனால் அந்த படம் தோல்வியை தழுவியது. அடுத்தடுத்து வெளியான படங்கள் தோல்வி அடைந்தது. பின்பு பல ஆண்டுகள் கழித்து சசியின் இயக்கத்தில் பூ படம் வெளியானது. அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது. திரையில் தென்படாமே இருந்த ஸ்ரீகாந்த் நண்பன் படத்தில் 3வது ஹீரோவாக நடித்தார். படம் வெற்றி பெற்ற போதும் இவருக்கு வாய்ப்பு வரவே கிடையாது. இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து அண்மையில் வெளியான தினசரி படத்தில் ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடித்திருந்தார். அந்த படத்தின் போஸ்டர் வெளியான போதே ஸ்ரீகாந்த் எப்படிப்பட்ட நடிகர், அவருக்கு சிந்திய ஜோடி ஸ்ரீகாந்துக்கு வந்த நிலைமை பார்த்தீங்களா என்றெல்லாம் விமர்சித்திருந்தாங்க. ஆனால் இன்று போதைப் பொருள் வழக்கத்தில் நீதிமன்றத்தில் நான் தவறு செய்து விட்டேன், என் மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இவருக்கு இருந்த போதைப் பொருள் வழக்கத்தால் தவறான கதைகளை தேர்வு செய்து நடிப்பில் மீது கவனத்தை செலுத்தாமல் இப்படி சீரழிந்து இருக்கிறார் என்று பிஸ்மி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல ரசிகர்கள் எப்பேற்பட்ட நடிகர் இவருக்கான இந்த நிலைமை என்றும் கடந்து கூடாது, நட்பு இருந்தால் இதுதான் நிலைமை என இணையதளத்தில் புலம்பி வருகிறாங்க. ஸ்ரீகாந்துடைய இந்த வழக்கு ஒட்டுமொத்த திரைத்துறை மட்டுமல்லாமல் ரசிகர்களையுமே உலுக்கியுள்ளது. சமீப காலமாக இது போன்ற போதைப்பொருள் வழக்கில் நிறைய நடிகர்கள் சிக்கி வருவது ரொம்பவே சினிமா வட்டாரங்களில் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ஸ்ரீகாந்த் மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதாக இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை எச்சரித்துட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.